செப்டம்பர் 26ஆம் தேதி வியாழக்கிழமை கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவு எங்கே பதிவாயிருக்குன்னா, அதாவது சென்னை மாவட்டத்தின் அம்பத்தூர், அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆவடி, அதுக்கப்புறம் நம்மளுடைய சென்னை மாவட்டத்தின் வானகரம் இந்த பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. அதே போல் சென்னையில் இருக்கக்கூடிய மலர் காலனி 12 சென்டிமீட்டர், அப்புறம் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய திருவேற்காடு 11 சென்டிமீட்ரு, அப்புறம் நம்ம மணலி சென்னையில் இருக்கக்கூடிய மணலி, அம்பத்தூர் இந்த பகுதி, அதாவது வட சென்னை முழுக்க பல இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மழை வந்து அதிகமாகவே பதிவாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, இதனால் சென்னை வந்து பார்த்திங்கன்னா வட சென்னை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் இன்னும் தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிது. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அகற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மழைப்பொழிவு ஓய்கிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த வாரத்தில் அந்த மாத இறுதியில் செப்டம்பர் இறுதியில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு ஒரு பெரிய மழைப்பொழிவு காத்திருக்கிறது. இப்போ வந்து இந்த வட சென்னையில் பெரிய லெவலில் மழை வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை. அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவமழை தான் இப்போ நமக்கு பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது. தென்மேற்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பதிவாக வேண்டிய மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்தில் 309.3 மில்லிமீட்ரு. ஆனால் இங்கே பதிவாகிருக்கிறது 372.1 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு. இது இயல்பை விட 20% வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் பொழிஞ்சிருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் இங்கே பெய்யலாம் இங்கே பெய்யலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லாமல் கணக்கில் இல்லாமல் மொத்தமாக வந்து 20% வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம். 20% அதிகம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பார்க்க முடியுது. 20%ங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 29/9/2024 அன்னைக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மேற்கு மற்றும் தென்மேற்கு மாவட்டங்கள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் 29ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. 29ஆம் தேதி நம்மளுடைய எச்சரிக்கை என்னென்னா, இந்த மாத இறுதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் இரவு இல்லாட்டி அதிகாலை நேரங்களில் நமக்கு மழை இருந்து கொண்டே தான் இருக்குங்கிறது நம்மளுடைய ஒரு வானிலை அறிக்கையாக இருக்குது. நம்ம சென்னை வானிலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 26ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் வந்து மழையை எதிர்பார்க்கலாம். 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், வேலூர், அப்புறம் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மிகப்பெரிய மழை வந்து இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உடனுக்குடன் எல்லா தகவலையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.